வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரதி ஆடியோஸ் கடலூர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அண்ணன் டிக்டாக் செல்வராஜோடைய ஆடியோ போர்ட்ஸ், அதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய ஈஸியான மெத்தட்ஸ் ஆஃப் சர்க்யூட் டிசைன் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவை தொடங்கிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற போர்டு என்னென்னா, மாடல் YD44 என்ற ஒரு LA4440 டிரைவர் போர்டை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாமே குவாலிட்டியான காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வித் 5 வோல்ட் ரெகுலேட்டரோட வருது. இப்போ வர கட் போர்டில் வரல, 5 வோல்ட் ரெகுலேட்டரோட வரதில்லை. LA4440 ஐசியும் இப்போ கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போது இந்தமாரி ஒரு டிரைவர் போர்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். LA44 ஐசி மட்டும் தனியாக வாங்கி யூஸ் பண்ணுற மாரி வசதியாக இருக்கும். இதிலே ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொலாரிட்டியை மென்ஷன் பண்ணி அவங்க சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. யூஎஸ்பி லைன் அடிக்கிறதுக்கும் அதோட பிடியோட 12 வோல்ட் யூஎஸ்பி லைனும் 5 வோல்ட் ரெகுலேட்டரோட யூஎஸ்பி அவுட்டும் அப்புறம் யூஎஸ்பி ஆடியோ இன்னும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் பவர் சப்ளைக்கான இன்புட் ஒயரை இங்கே நம்ம சால்டரிங் அடிச்சுக்கலாம். அதுலேயும் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம தேவைப்பட்டால் 5 வோல்ட் ரெகுலேட்டரு நம்ம எல்இடிக்கு கூட எடுத்துக்கலாம். போர்டோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நல்லா போர்டோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ட்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ட்ராக் தான் போட்டு கொடுத்துருக்காரு நம்ம டிக்டாக் செல்வராஜன். நல்ல குவாலிட்டியான மற்றும் காம்பனண்ட்டான போர்டு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராகவே இருக்குது போர்டு. ஈஸியாக நம்ம பிகினர் ஈஸியாக இதை ரெடி பண்ணக்கூடிய அளவில் தான் நம்ம டிக்டாக் செல்வராஜன் ரேட் கொடுத்துருக்காரு. இந்த போர்டோட ப்ரைஸ் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அடுத்த போர்டை பற்றி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்டாக் செல்வராஜ் அண்ணனோட மேட்ரிக்ஸ் 1313BT மாடல் பார்த்திங்கன்னா TN1313BTன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் 24 வோல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், 12 வோல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. 12 வோல்ட் லைனு இங்கே கொடுத்துருக்காரு, மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்இடிக்கான இதுவும் லைனும் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். இங்கே எல்இடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணன். அதுக்கப்புறம் 5 வோல்ட் இன்புட் இங்கே கொடுத்துக்கலாம், ரெகுலேட்டர் கொடுத்துக்கலாம். அதுமாரி ஆடியோ அவுட் பிடியோட ஆடியோ அவுட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். 5 வோல்ட்டோட அவுட் நம்ம யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் அவுட் இங்கேருந்தே நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம அண்ணன் சிம்பிளாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. வால்யூம் கண்ட்ரோலோட கனெக்ஷன்ஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காரு. அதேமாரி யூஎஸ்பி இன்னும் இங்கே நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த போர்டு 1313 கேபினெட் மேட்ரிக்ஸ் கேபினெட்டில் பக்காவாக ஃபிட் ஆகும். வால்யூம் ட்ரிபிள் பேஸ் இந்த வாட்டத்தில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட கேபினெட்டு நான் வச்சுருக்கேன். இந்த வாட்டத்தில் வச்சு இந்த 3 போர்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த கேபினெட்டு இப்போ நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க நம்ம அண்ணன் டிக்டாக் செல்வராஜை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கையும் நான் கீழே தரேன். அதேமாரி அவரோட நம்பரையும் நான் கீழே தரேன். இந்த பிடி நல்லா சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய பிடி தான். LA4440 டிரைவர் போர்டுக்கும் இது மேட்ச் ஆகும். இப்போ அடுத்த போர்டை பற்றி பார்க்கலாம். அடுத்த போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TDA 7297 மினி போர்டு. இதுக்கு மாடல் நம்பர் இன்னும் அண்ணன் சொல்லலை. மினி போர்டுன்னு தான் அண்ணன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதோட டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஹீட் சிங்க்கும் நல்லா 8 லீஃப் ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 8 லீஃப் ஹீட் சிங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம 12 வோல்ட் 12 வோல்ட் 2 ஆம்பியர் கொடுத்தாலே போதும். இதுக்கு தாராளமானது. இதுக்கு 4 இன்ச்சு
வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ச் ஸ்பீக்கரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சூப்பராகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆடியோ இன்னு இங்கே கொடுக்குற மாதிரியும் லெஃப்ட்டுக்கான ஆடியோ இன்னு, ரவுண்டு ரைட்டுக்கான ஆடியோ இன்னு, அதுமாரி 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கிறதுனால 5 வோல்ட்டுக்கான அவுட்புட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 5 வோல்ட்டுக்கான அவுட்புட் லைனை இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 லைனில் கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஸ்பீக்கரோட டெர்மினல் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ்ஸு மைனஸு, இது ப்ளஸ்ஸு மைனஸு. ஐசின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் ஐசி தான் போட்டிருக்காரு. எல்லாமே சின்னதாக காம்பேக்டாக இருக்குது. இந்த போர்டு வந்து காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம சின்னதாக இருக்கக்கூடிய கேபினெட்டில் கூட ஒரு 2 இன்ச் அளவு இருக்கக்கூடிய கேபினெட்டில் கூட வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 வீலருக்கோ இல்லை வந்து ஹோம் யூஸுக்கோ இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இந்த போர்டோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இந்த போர்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம அண்ணன் டிக்டாக் செல்வராஜ் அண்ணனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அதேமாரி அவர் யூடியூப் சேனல் வந்து லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி கூட போய் வாங்கிக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இது நான் உங்கள் பாரதி ஆடியோஸ் கடலூர்.